என்னடா பண்றீங்க? எல்லாருக்கும் ஒரு செல்ல பேருன்றது இருக்கும். நம்ம யோகாக்கா நம்மளுக்குன்னு ஒரு செல்ல பேர் வைக்கிறாங்க, அவங்களுக்குன்னு சில செல்ல பேருங்க நம்ம நண்பர்கள் பண்ணியிருக்காங்க. என் செல்ல குட்டியே, என் அம்மு குட்டி, என் கரடி குட்டி, என் கப் கேக்கு, என் அச்சு முறுக்கு, என் தங்கம், என் வைரம், என் வைடூரியம், இந்த மாதிரி அனிமல்ஸ் பேரு, மெட்டல் பேரு, அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட் பேரெல்லாம் வச்சு கொஞ்சிட்டு இருக்கோம். ஹெல்த்தியாக கொஞ்சலாம்ல அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், ஹஸ்பண்ட் ஒய்ஃபை. கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல செல்லமா கொஞ்சமா அக்காவை என்னென்ன கொஞ்சிருக்காங்கன்னு பார்ப்போமா? என் ப்ரோட்டீன் பவுடரு, என் சொட்ட மண்டையே, என்னோட பூமெக்ஸு. பூமெக்ஸா? ஓ பூமெக்ஸ். என் பொறுக்கி நாயே, என் போண்டா கோழியே, ஏ பரியே. பரியேவா? பரியேவா? கொஞ்சம் கமெண்ட்லாம் கரெக்டாக டைப் பண்ணுங்க, எங்களுக்கே உலர்தா இல்லையே. என் குஞ்சு மணியே, என் தங்க பிள்ளையே, என் பாய்லர் சிக்கனே, என் வே ப்ரோட்டீனே. ஓ இப்போ வந்து நீங்கள் யோகாக்கா சொல்லிட்டாங்கன்றாங்க, ரொம்ப ஹெல்த்தியாக கொஞ்சுறீங்க. என் பாய்லர் சிக்கனே, என் வே ப்ரோட்டீனே, என் சோயா பீன்ஸே, என் கிரேவே, என் கிரீன் டீயே, என் சாலடே. டே இதெல்லாம் சாப்பிட்ற பொருள்டா, இதெல்லாமாடா கொஞ்சம் இப்படிலாமாடா பேர் வச்சு கொஞ்சுவீங்க? அம்மக்குட்டி, செல்லக்குட்டி, வெள்ளைச்சட்டி அப்படின்னு கொஞ்சிங்கன்னா பரவாயில்ல. இது என்னடா என்னடா நியாயம்? இதுல முக்கியமானது ஒரு இருக்கு, அக்கா ஒன்று சொல்லுவாங்க, இது இதுக்கே பப்பாளி பழமே, என் தக்காளி ரசமே, என் கொத்தமல்லி தழையே, என் கருவேப்பிலை கொழுந்தே, என் செரியே, என் ப்ளூபெர்ரி. செரியே, என் ப்ளூபெரியே. இப்படி கொஞ்சங்களா நைட்டு கண்ண முன்னாலே நம்ம யோகாக்காக மட்டும்தாண்டா வராங்க. ஏன்னா அப்படி கொஞ்சம் வச்சிருக்காங்கடா எல்லாரையும். நீங்களும் தான் கொஞ்சுறீங்களே பல வீடியோஸ்ல. போங்கடா. சரி அதே மாதிரி நம்ம மாப்பிள்ளை வீட்டில் குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாங்க. சரி குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அது நம்ம பயில்கள்கிட்ட கேள்வி, நம்ம பயிலுக்கு தான் சொல்லுவா இல்லை அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். சரி நான் முன்னாடியே சொன்னேன் நீங்க தான் பேர் வைக்கிறேன்னு. அதே மாதிரி குழந்தைக்கு ஜாதகம் பார்த்தாச்சு. அவங்க ஒரு 4 எழுத்து கொடுத்துருக்காங்க. கீ சின்ன தீல பெரிய தீ, தூ, தே, தோ, இந்த எழுத்து தான் கொடுத்துருக்காங்க. நீங்க சொல்ற பேர் தான் நான் வைக்க போறேன். மறக்காம கமெண்ட்ல வந்து ஒரு சூப்பரான பேரு, சுத்த தூய தமிழ்ல எந்த ஒரு கலப்படமே இல்லாம ஒரு பேர் சொல்லுங்க. கோபி நம்ம குடும்பத்துக்கு சும்மாவே கேட்பாங்க, நீயும் லெட்டர்ஸே கொடுத்து அதில் பேர் வேற வைக்க சொல்லியிருக்க மாப்பிள்ள. சரி பார்ப்போம் உனக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு. துப்பறிவாளன், தோத்தாத்திரி, தி தளபதி, தி அண்டர்டேக்கர். அண்டர்டேக்கரா? அவர் எங்கடா இங்கே வந்தார்? அவரே ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாரா? அதாவது 7 உயிர். அதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அண்டர்டேக்கருக்கு மட்டும்தான் 7 உயிர் இருக்குன்னு. தேனோஸ்லாம் பேர் வைக்க சொல்லியிருக்கீங்களேடா. ஏய் தேனோஸ்லாம் மார்வல்டா. இவன் மலையூர் மம்பட்டியா அம்மாக்கே இருக்கான்டா. ஏன்டா நீ வேற? திருமாமலவன், ஓ தூய தமிழ், திருவாமலவன், தேங்காய் சீனிவாசன், திருமுருகன். எனக்கு தெரிஞ்சு அண்டர்டேக்கர், தேனோஸ், தோரு, என்னடா மார்வல்ஸ் நேம் எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாப்பிள்ளை பேர் வச்சிருப்பான். பேர் என்ன ஏதுன்றதை நம்மளே கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஆனால் இதில் நிறைய பார்த்தீங்கன்னா தேனோஸு, தோரு. எனக்கு தெரிஞ்ச மாப்பிள்ளை நீ என்ன பண்ணலாம்னா தேனோஸ்ன்னு பேர் வச்சுறேன், அதுதான் நல்லாயிருக்கும். நீண்டா கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கேன், இதில் இருந்தால் ஒரு பேர் வைப்பேன்னு சொல்லியிருக்கேன். நிறைய ஸ்க்ரால் பண்ணிப்பாரு, தேனோஸ்ன்னு வருது, அண்டர்டேக்கர்னு வருது. நல்ல ஃபியூச்சர் இருக்கு மாப்பிள்ள. குழந்தைக்கு டக்குன்னு பேர் வச்சு விடுங்க. சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா மீம். சும்மாவே பழக அந்த பொழப்பாங்க மீமில். சரி பார்ப்போம். முதல்ல நம்ம அண்ணன் தான் வந்திருக்காரு, என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். Bro, what do you waste the most in your life? Time or money? பக்காளி ஆண்மை. ஐயோ இல்லை, ஏன்டா இப்படி பண்றீங்க? கல்யாண்மை. அடுத்த ரீல் பார்ப்போம்.
அவன் என்ன கேக்குறான்னா, பாகுபலியும் அவங்க அப்பாவும் ஒரே மாதிரி இருக்காங்க, ரைட்டு. என் பொல்லால் தேவா மட்டும் அவங்க அப்பா நாசர் மாதிரி இல்லாம வேற யாரோ மாதிரி இருக்கான். நான் சிவகாமி மாட்டினாங்க ஒரு அம்மா. சிவகாமி இந்த வாய்ஸ் எங்கதான் எடுக்கிறீங்க? எல்லா ரீல்ஸ் பார்த்தாலும் இதுதான்டா. பல்வாழ் தேவன் மைக்கு இருந்தானா அதுக்கு அவன் என்னடா பண்ணும்? டைரக்டரா தான்டா கேட்கணும். ஏன் பிரபாஸ் டபுள் கேரக்டரா போட்டான்னு சிவகாமி கேட்குறீங்களேடா. பாவண்டா ராஜமாதா. மை ஃப்ரெண்ட் டெல்லிங் அபவுட் ஹிஸ் லவ் ஸ்டோரி. ஆல்ரெடி நானே உடஞ்சு போயிருக்கேன். இவன் வேற இந்த நேரத்துல. சரி பாப்போம் என்ன சொல்றான்ட்டு. அந்த நேரத்தில் யாரும் இல்லை தூரத்தில் இவள் மட்டும் ஆனதில்லை ரசிக்க வந்த அடங்கோத்த போட. ஆல்ரெடி அவன் சித்திரவதையில இருக்கான். இவன் ஆளுக்கு லவ் ஸ்டோரி வச்சுட்டு அதை வந்து நம்மள்ட்ட சொல்லிட்டு இருந்தான்னு நம்ம ரியாக்ஷனும் இப்படிதான் இருக்கும். அட போட மாட்டேன். அடுத்த வீடியோ பார்ப்போம். ஒரு வாட்டி கிட்னியில கல் வந்துச்சுன்னா தெரியும் இந்த வலி பெருசா அந்த வலி பெருசா. அப்பாலே இந்த வாய்ஸ் வச்சுதான்டா எல்லாமே மோஸ்ட்லி சிரிக்கிறது இன்ஸ்டாகிராம்ல. இப்போ இந்த வாய்ஸ் வச்சுதான். அது இல்லாம நம்ம தலைவங்க சீம்ஸ் ப்ரோன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஐயோ தாங்க முடிய மாட்டேங்கிறா. வலி என்றால் காதலி. அது அந்த வீடியோ பாருங்க. நான் அது எப்படியாப்பட்ட சீனுன்றது உங்களுக்கே தெரியும். ஐயோ ஜாக்கி சான்ல வர பாம்பு மந்திரக்கல்ல எங்க கண்டுபிடிக்கலாம் சொல்லு. ஜாக்கி ஜானு பாம்பு மந்திரக்கல்லா? ஏண்டா கேட்கறது கேட்கற சேவ மந்திரங்கள் கேட்க வேண்டியதா? சும்மா பறந்து தெரியலாம். பாம்பு மந்திரங்கள் வேஸ்ட் மச்சான். உனக்கு விவரம் பத்தலடா. பாம்பு மந்திரங்கள் மட்டும் இருந்துன்னு வச்சுக்க, யாரு கண்ணுக்குமே தெரியாம சைலண்டா பல வேலைகளை பார்க்கலாம். பாம்பு மந்திரக்கல் இருந்தா சைலண்டா பல வேலைகளை பார்க்கலாமாம்ல. அடுத்த ஒரு வீடியோ. டிடிஎஃப் வாசன் பாவம்டா. பாப்போம் டிடிஎஃப் வாசனுக்கு என்னது? தலைவே நல்லா தானே இருக்காப்ப. இருக்கு எங்க டேபிளுக்குலாம் வந்தா சமைக்கலாம் சால்ட் எல்லாம் பார்க்க முடியாது. அப்புறம் அதெல்லாம் என் வேலை கிடையாது. குக்கு உன் வேலைன்னு சொல்லிட்டு இங்க வந்து ஃபுல் டிஷ் சமைக்கிற குறைச்சிய ஒரு முறை அந்த முகத்தை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? நீ யாருக்கும் இவ்வளவு ஹெல்ப் பண்ண மாட்டியா? குரிஷி பைத்தியம் இருல வேலை செய்ய உள்ள பாடுறா இப்படிடா பாடுறா செல்லண்டா என் செல்லம் தனலட்சுமிடா இல்ல பேதியில போவான். அது என் பொண்டாட்டில. இலை எதை எங்கடா கொண்டு போய் சொல்றீங்க? டெஸ்லா போயிட்டு இருக்கா, குரேஷி இருக்கா, ஜோயா பாவண்டா, பச்சை மண்ணுடா. ஆனா உண்மையிலேயே டிடிஎஃப் பாசன் இதை பார்த்தா உண்மையிலேயே பாவமா தான் இருப்பான். தங்கம் எனக்கும் இதுக்கும் சத்தியமா எந்த சம்மந்தமும் இல்லப்பா. உங்களுக்கு தெரியும் பிசியோதெரபிஸ்ட்ல எப்படி இருக்காரு. நம்ம டாக்டர் ஒருத்தவர் இருக்காரு. அவரை வந்து இப்ப இன்டர்வியூன்ற பேர்ல நிறைய பண்றீங்க. யூடியூப்ல தான் பண்றவங்க சரியா. அதுல ஒரு சில இது என்ன பண்றாங்கன்றது பார்ப்போம். அது அவருக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல. அதாவது சொல்லணும்னா நம்ம சொல்றதுக்கு எதுவும் இல்லை பாருங்க. அந்த தனுஷோட நீங்க நடிச்சிருக்கீங்கல்ல, அதே மாதிரி நான் நடிச்சு காமிக்கிறேன். அதுக்கு நீங்க ரேட்டிங் கொடுக்க முடியுமா? பண்ணுங்க உங்களால. கொடூரமா இருக்கு. என்னடா கொடூரமா இருக்கு. நீ ஏன் வாய்ஸ் போட்ட தலை சுனாப்பானா? ஏன் தலை தலைவர் தான் நல்லா பண்றாருல, நீ பண்றத யார் சாமி எங்க வந்திருக்கா? சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி அவரே பார்த்த மாதிரி இருக்குன்ற நீ அப்ப 25 வருஷத்துக்கு அப்புறம் இப்படிதான் இருப்பியா? என்னப்பா எடிட்டர்கிட்ட சொல்லி இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க மாட்டியா? ஆனா நல்லா இருக்கு, உன்னோட வீடியோவும் நல்லா தான் இருக்கு.